வணக்கம், வெல்கம் டு எம்ஆர்கே இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற டாபிக் ஃப்ரம் நவ் ஆன். இதுக்கு தமிழ் மீனிங் இனிமேல். இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஃப்ரம் நவ் ஆன் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் வீடியோ அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் சென்டென்ஸ், இனிமேல் நான் விரைவாக எழுந்திருப்பேன். ஃப்ரம் நவ் ஆன் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் எழுந்திருப்பேன். ஐ வில் வேக்கப்னா என்னது? எழுந்திருக்கிறது. ஓகேயா? விரைவாக, இயர்லி. இனிமேல் நான் விரைவாக எழுந்திருப்பேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் வேக்கப் இயர்லி. அவ்வளோதான். அடுத்தது, இனிமேல் நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஃப்ரம் நவ் ஆன் நீங்கள்னா என்ன? யூ ஷுட் கவனம் செலுத்த வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். உங்கள் ஆன் யுவர் ஸ்டடீஸ். இனிமேல் நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஃப்ரம் நவ் ஆன் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். ஃபோக்கஸ்னால் என்னது? கவனம். என்ன? ஷுட் வேண்டும், கவனம் செலுத்த அப்படிங்கிறதான் ஃபோக்கஸ். உங்களுக்கு தெரியும் யூ அப்படின்ட்டு. ஸ்டடீஸ்னால் என்னது? படிப்புக்கு ஸ்டடீஸ். ஓகே. அடுத்தது, இனிமேல் நாங்கள் அதிகமாக உழைப்போம். ஃப்ரம் நவ் ஆன் நாங்கள்னா என்ன? வி வில். போம் அப்படி இருக்கு இல்லையா? வி வில் ஒர்க் ஹார்டர். ஒர்க்னா என்னது? வேலை செய்கிறது, உழைக்கிறது. ஹார்டர்னால் ரொம்ப அதிகமாக உழைப்போம். இந்த மூணையும் சேர்த்தே வாசிப்போம். இனிமேல் நான் விரைவாக எழுந்திருப்பேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் வேக்கப் இயர்லி. இனிமேல் நீங்கள் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஃப்ரம் நவ் ஆன் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். இனிமேல் நாங்கள் அதிகமாக உழைப்போம். ஃப்ரம் நவ் ஆன் வி வில் ஒர்க் ஹார்டர். ஃபோர்த் ஒன், இனிமேல் நான் எனது தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன். ஃப்ரம் நவ் ஆன் நான் அப்படின்னா என்னது? ஐ. செய்ய மாட்டேன்னா won't. மீண்டும்னா ரிப்பீட் மை மிஸ்டேக்ஸ். தவறுகள். மிஸ்டேக்ஸ்னால் என்னது? தவறுகள். இனிமேல் நான் எனது தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ won't ரிப்பீட் மை மிஸ்டேக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. இனிமேல் நாம் மேலும் கவனமாக இருக்கலாம். ஃப்ரம் நவ் ஆன் லெட்டஸ்னால் நாம். லெட்டஸ் பி மோர் கேர்ஃபுல். மோர்னால் என்னது? மேலும். மோர் கேர்ஃபுல்னால் என்ன? கவனமாக. இனிமேல் நாம் மேலும் கவனமாக இருக்கலாம். ஃப்ரம் நவ் ஆன் லெட்டஸ் பி மோர் கேர்ஃபுல். ஆறாவது, இனிமேல் நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் எக்ஸசைஸ் டெய்லினா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தினமும். உடற்பயிற்சினா என்னது? எக்ஸசைஸ். இனிமேல் நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் எக்ஸசைஸ் டெய்லி. ஏழாவது, இனிமேல் நான் ஆங்கிலத்தில் பேசுவேன். ஃப்ரம் நவ் ஆன் நான் ஐ வில் பேசுவேன். ஃப்யூச்சரில் வந்திருக்கு இல்லையா? ஐ வில் ஸ்பீக்
இங்கிலீஷ். இனிமேல் நான் ஆங்கிலத்தில் பேசுவேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகேயா? அடுத்து இனிமேல் நாங்கள் பணத்தை சேமிப்போம். ஃப்ரம் நவ் ஆன் நாங்கள் வி சேமிப்போம். சேவ் பணம் மணி. ஓகேயா? ஃப்ரம் நவ் ஆன் வி சேவ் மணி. இனிமேல் நாங்கள் பணத்தை சேமிப்போம். அடுத்தது இனிமேல் நான் புத்தகங்கள் படிப்பேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் படிப்பேன்னா என்னது? ரீடு புக்ஸ். புக்ஸ்னால் என்ன? புத்தகங்கள். இனிமேல் நான் புத்தகங்கள் படிப்பேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ரீட் புக்ஸ். 10வது ஃப்ரம் நவ் ஆன் அரைவ் ஆன் டைம். அரைவ் இன் டைம் நேரத்திற்கு. அரைவ்னா என்னது? வர்றது. நேரத்திற்குனா இன் டைம். இனிமேல் நேரத்திற்கு வந்து விடுங்கள். ஃப்ரம் நவ் ஆன் அரைவ் இன் டைம். இனிமேல் நான் என் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் நிறைவேற்றுவேன். கீப் மை என்னுடைய வாக்குறுதிகள் அப்படின்னா ப்ராமிசஸ். இனிமேல் நான் என் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் கீப் மை ப்ராமிசஸ். இனிமேல் அந்நியர்களை நம்பாதீர்கள். ஃப்ரம் நவ் ஆன் டோன்ட் நம்பாதீர்கள். டோன்ட் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா என்னது? நம்புறது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அந்நியர்கள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே? இனிமேல் அந்நியர்களை நம்பாதீர்கள். ஃப்ரம் நவ் ஆன் டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இனிமேல் உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாருங்கள். இனிமேல் 3 ஹோம்ஒர்க்கு. இதை நீங்கள் கமெண்ட்டில் அனுப்பிடுங்க. இனிமேல் நான் எனது ஆரோக்கியத்தை கவனிப்பேன். இனிமேலுக்கு உங்களுக்கு தெரியும் ஃப்ரம் நவ் ஆன். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஹெல்த்து. ஓகேயா? கவனிப்பேன். அந்த கவனிக்கிறதுக்கு என்னது? டேக் கேர். ஓகேயா? இதை வச்சு நீங்கள் இதை எழுதிடுங்க. 2வது இனிமேல் நாம் அனைத்தையும் சரியாக திட்டமிடுவோம். அனைத்தையும்னா என்னது? எவ்ரிதிங். சரியாக ப்ராப்பர்லி இல்லையா? திட்டமிடுறதுக்கு என்னது? பிளான். இதையும் நீங்கள் எழுதி அனுப்பிடுங்க. இனிமேல் நாம் அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்வேன். இனிமேல் தெரியும் உங்களுக்கு. அனைத்து கூட்டங்கள்னால் என்னது? மீட்டிங். கலந்து கொள்கிறதுக்கு அட்டன். சரியா? இதை எழுதுறதுக்கான முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கோர்வையாக எழுதி கமெண்டில் அனுப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதனால் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பயனடையட்டும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.